மதுரையை சேர்ந்த இஸ்மாயில் சவுதி அரேபியா தமாம்ல இருந்து கேட்கிறாரு. அதாவது ஃபர்லான தொழுகை, லுகர் அசர் இஷா தொழுகை பயணத்தில் இருக்கும்போது சுருக்கி தொழுவதற்கு அனுமதி உண்டு. அதுபோல் மகரிபு ஃபஜ்ர் ஜும்மா சுருக்கி தொழ அனுமதி உண்டா கேட்கிறார். மகரிபு 3 ரக்காத்து 1 ரக்காத்து தொழலாமான்னு கேட்கிறார். ஃபஜ்ர் 2 ரக்காத்துக்கு பதிலாக 1 ரக்காத்து தொழலாமா? ஏன்னா அந்த 4க்கு 3க்கு இருக்கிறது. இந்த ஜும்மாவுக்கு மகரிபுக்கு ஃபஜ்ருக்கெல்லாம் சுருக்கி தொழ அனுமதி உண்டான்னு கேட்கிறார். இதையுமா கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு உள்ள படிச்சு பார்த்தா வேற ஒரு விஷயத்தில் கேட்கிறாரு. இப்படிமா யாரும் கேட்பாங்க? எல்லாருக்கும் தெரியுமே கசரு செய்வது என்பது 4 ரக்காத்துக்கு மட்டும்தான். மகரிபு அப்படிதான் தொழணும், ஃபஜ்ர் அப்படிதான் தொழணும், ஜும்மா அப்படித்தான் தொழணும், பெருநாள் அப்படித்தான் தொழணும். இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோமே, அதுல போய்கிட்டு எப்படி சுருக்கி தொழுவது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை வச்சு கேட்கிறாரு. என்ன செய்யறாருன்னு கேட்டா, சமீபத்தில் மதுரையில் டிஎன்டிஜே பள்ளியில் ஜும்மாவின் போது 2 ரக்காத்து தொழுகையை 1 ரக்காத்தா இமாம் தொழுவித்தார். காரணம், குழந்தை அழுகிறது என்று கூறி தொழுகை முடித்து விட்டார். அவரை இப்படி தொழலாமா என்று கேட்டேன். தொழ அனுமதி உள்ளது என்று கூறி இந்த ஹதீஸை அவர் சொன்னாராம். எந்த ஹதீஸு? நான் நீண்ட நேரம் தொழுவிப்பதற்காக நான் நிற்பேன், அப்போ குழந்தையோட அழுகை சத்தத்தை கேட்பேன், அதுக்காக நான் சீக்கிரமா முடிச்சிருவேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறதுனால நான் ஜும்மா தொழுதுட்டு இருக்கும் போது குழந்தை அழுகை சத்தம் கேட்டுச்சு. அப்ப 2 ரக்காத்து தொழுதா அதை பாதிக்கும், 1 ரக்காத்துல முடிச்சுட்டேன். எந்த மாதிரி போயிட்டாங்கன்னு பாருங்க. மார்க்கத்துல எவ்வளவு கூமுட்டைகளை எல்லாம் தாயிகளாகவும் இமாம்களை இது நடந்தான்னு தெரியல. அவர் கேட்டிருக்கிறார். ஆளோட தான் சொல்றேன். இப்ராஹிம் என்பவர், எல்லாரும் இஸ்மாயில் என்பவர், இருப்பு சவுதி அரேபியா தம்மாமு, மதுரைக்காரரு, மதுரையை சேர்ந்த பலருக்கும் தெரியும். எனக்கு கூட நிறைய போன் பண்ணலாம் பேசியிருக்கிறாரு. அப்ப இவர் ஒரு இது போலியான ஒரு அட்ரஸ் எல்லாம் இல்ல, கரெக்டா தான் கேட்கிறார். மதுரையில் நடந்த சம்பவம்னு சொல்றாரு. உண்மையா பொய்யாங்கிற அவர் தான் பொறுப்பாளி. அவர் கேட்டபடி இருக்கும் என்று சொன்னால் அப்ப இவர்கள் என்ன மாதிரி இந்த முட்டாள்களை மூடர்களை அறிஞர்களா ஏற்றுக்கொண்டு தானும் கெட்டு மக்களையும் கெடுத்து விடுவார்கள் சொல்றாங்களே, அது அப்படியே பொருந்தா இல்லையா? இது அர்த்தம். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இது அவர் சொல்லக்கூடிய செய்தி எங்க இருக்குன்னா, புகாரில 707வது ஹதீஸில் இருக்கிறது. என்ன இருக்குது? நான் தொழுகுவதற்காக, நான் நீண்ட நேரம் தொழுவதற்காக வேண்டி இன்னில அக்குமு பி ஸலாத்தி உரீது அன் உதவில ஃபீஹா, தொழுகையை நீண்ட நேரம் நீட்டுவதற்காக எண்ணத்துல நான் தொழுகையில் நிற்பேன். நிற்கும் பொழுது அஸ்மோ புகா சபி, சிறுவனுடைய அழுகை குரலை கேட்பேன். அத்தஜவசு பி ஸலாத்தி, உடனே நான் தொழுகையை சுருக்கி கொள்வேன். கராஹியத்த அன் அசுக்கலா உம்மிஹி, அந்த குழந்தையுடைய தாயாருடைய மனசை புண்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதற்காக செய்வேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ற ஒரு செய்தி புகாரியில 707வது ஹதீஸில் இருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு தான் ரசூலுல்லாஹ் நினைச்சிருக்காங்க குழந்தை அழுகு சேர்த்துங்கன்னு. சுருக்குறா என்ன அர்த்தம்? பெருசு பெருசா ஓதி தொழுவாம கொஞ்சம் குறைச்சி தொழுவுன்னு அர்த்தமா? ரகாத்தே குளோஸ் பண்ண 2 செய்தாக்குள்ள ஒரு செய்தா செய்வீங்களா? அப்ப ருக்கு விட்டுட்டு என்ன செய்ய வேண்டியது? அப்படி போயிட வேண்டியதான? அப்ப அப்படித்தான் சுருக்குறது அந்த அளவை குறைக்கிறது, அடிப்படையான ரக்காத்தை குறைக்கிற அர்த்தம் வருமா? அப்ப இதுக்கு விளக்கமாக என்ன வருதுன்னா, முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு அறவுரையா வழங்கக்கூடாது. முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டா, இதே விஷயம் அனஸ் நான் சொல்றாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்மு புகா சபி மா உம்மிஹி. அனஸ் சொல்றாங்க, தாயோடு இந்த குழந்தை அழுகுற சத்தத்தை ஓஹி ஸலாத், ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கும் போது கேட்பார்கள். கேட்டுவிட்டு யக்ரோ பி சூரத்தில் ஹஃபீஃபா அவ் பி சூரத்தில் கசீரா, சின்ன சின்ன சூரா ஓதுவார்கள். இதான் சுருக்குறது. சுருக்குறேன்னா என்ன அர்த்தம்? குழந்தை அழுக சத்தம் கேட்குது, நீங்க வாட்டு அலிஃபிலாமி தாலிகளுக்கு தவிர ஓதிட்டு இருக்கிறீங்க, டக்குன்னு நிப்பாட்டிட்டு குழுகுல அதில் ஓதி முடிச்சிட வேண்டியதான். அப்ப இந்த சூறாவுடைய சைஸை தான் குறைக்குவாங்க. சூறா மாதிரி என்ன செய்வாங்கன்னா, ருக்குல செய்யற தஸ்பீ இருக்கும்ல, கொஞ்சம் கூட நேரம் நிக்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சஜிதாவுல நமக்கு அனுமதி குறைஞ்சபட்சம் 3 தான் இருக்கிறது. 5 தடவை சொல்ல நினைச்சா கூட 3 ஆக்கிக்கலாம். அவ எந்த அளவுக்கு சுருக்கணும் என்றால், பேசிக்க சுருக்கிட கூடாது, எக்ஸ்ட்ரா உள்ளதை என்ன செய்யலாம்? சுருக்கி கொள்ளலாம். அப்ப குறைந்தபட்சம் என்னது? 3 ஆயத்து ஓதணும் இருக்குது, அதையாவது ஓதிடணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சுருக்குவார்கள் என்ற விளக்கம் முஸ்லிம் நூல்ல இருக்கிறது. யக்ரவு பி சூரத்தில் ஹஃபீஃபா, லேசான சூறாவை என்ன செய்வாங்க? ஓதுவார்கள். இன்னொரு அறிவிப்புல பி சூரத்தில் கசீரா, சின்ன குட்டி சூறா ஓதுவார்கள். அப்ப குழந்தை அழுகை சத்தம் கேட்பதற்காக வேண்டி ரக்காத்துடைய எண்ணிக்கையை குறைக்க மாட்டார்கள். அப்ப இவங்க எந்த அளவுக்கு குறைங்கிட்டாங்கன்னு பாருங்க. இது என்னைக்கு நடந்துச்சுன்னா, 1 வருஷத்துக்கு முந்தின கேள்வி இது. அந்த 1 வருஷத்துக்கு முந்தி இந்த கேள்வியை கேட்கக்கூடிய யாராவது இப்படி இவங்க மர்க்கஸ்ல மாட்டி இந்த மாதிரி ஜும்மாவை நாசப்படுத்திருங்கன்னு சொன்னா, அதுக்கு பதில் அடைஞ்சிருங்க,
மாற்று பரிகாரமாக அதை வந்து வேண்டு உங்களை மீறி போனது தானே, வேண்டு கலாவாக்கலையில். அதனால என்ன செய்யுங்க, அது இப்போ ஜும்மா திருப்பி சொல்ல முடியாது. அது லொஹர ஒரு கணக்கு பண்ணி என்ன செஞ்சுக்கிறங்க, தொழுது கொள்ளுங்கள். இல்லாட்டி வீணா போச்சுறது அல்ல தௌபா செஞ்சுக்கிறங்க. அது மாதிரி நடந்தா அது ஒரு விஷயம். ஆனா இப்படி எல்லாம் ஒரு இருக்கிற அளவுக்கு மோசமா போச்சு.